இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள கார்போஹைட்ரேட்ஸ் என்ன ஆகும்னா ரத்த ஓட்டத்தில் கலக்கும், பிளட் சுகராக ஓடிட்டுருக்கும். இந்த பிளட் சுகரை செல்களுக்கு, உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் கதவை தட்டி உங்களுக்கு ஃபுட் வந்துருச்சு, சர்க்கரை சத்து வந்துருச்சு, எடுத்துக்கோங்கன்னு கதவை தட்டி சொல்கிற வேலை தான் இந்த இன்சுலினுக்கு. இப்போ ஒரு லெவலாக சாப்பிட்றோம், கார்போஹைட்ரேட் கிரேவிங்ஸ் அதிகமாக, ஸ்வீட் கிரேவிங் அதிகமாக இல்லை, நார்மலாக ஃபுட் கலோரிஸ் கனெக்ட் பண்ணி சாப்பிட்றோம். அதே மாதிரி நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட அந்த பிளட் சுகர் லெவல் குறைக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. நாம் பாட்டுக்கு டேபிளில் இருக்குன்னு ஒரு கீ மைசூர் பாகு இருக்குது, எடுக்கிறோம், ஒரு ஸ்பைக் விழுது, பிளட் சுகரில் லெவல் ரைஸ் ஆகி ஒரு ஸ்பைக் விழுது. திரும்ப அதே டேபிளில் ஒரு மேங்கோ இருக்குது, எடுத்து சாப்பிட்றோம், திரும்ப ஒரு ஸ்பைக் விழுது. திரும்ப வேறு ஏதோ ஒரு ஸ்வீட் பார்க்குறோம், எடுத்து சாப்பிட்றோம். இல்லை பசிக்குதுன்னு தொப்பைக்கு அடுத்து ஒரு 4 இட்லியை தள்ளுறோம். அந்த மாதிரி இப்போ தான் சாப்பிட்ருக்கோம், உள்ளே தள்ளிகிட்டே இருக்கோம், கார்போஹைட்ரேட்ஸை அளவு கடந்து உள்ளே தள்ளிகிட்டே இருக்கோம். அது ரத்த ஓட்டத்தில் மிதமிஞ்சி அளவு கூடுது அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் இந்த இன்சுலின் என்ன பண்ணும், ஓடி ஓடி உழைக்கிறது. ஓடி ஓடி உழைச்சது சலிச்சு போய் இவனை திருத்தவே முடியாது, இப்படியே தான் பண்ணிகிட்ருப்பான்னு அது ஒரு இடத்துல ஸ்டூல் போட்டு உட்காந்துரும்னா உட்காந்துரும்ல, தன்னோட வேலையை ஸ்டாப் பண்ணிக்கும். அப்போது பிளட்டில் சுகர் லெவல் ரைஸ் ஆகும். ஆனால் இங்கே செல்கள் பட்டினி கிடக்கும், ஸ்டார்வேஷனில் இருக்கும். அந்த குளுக்கோஸ் சர்க்கரை சத்து கிடைக்காம, செல்களுக்கு உணவு கிடைக்காம அது பசியில் இருக்கும், பட்டினியில் இருக்கும். ஆனால் இங்கே பிளட் ஸ்ட்ரீமில் சுகர் லெவல் அளவு கடந்து ஏறிக்கிட்டே போகும். இதில் உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, இன்சுலின் அதிகமாக இல்லையோ அதனால தான் பிளட் சுகர் லெவல் ரைஸ் ஆகி இருக்குதோ அப்படின்னு இன்சுலினை இன்னும் சுரக்க வைக்கும். அப்போ இன்சுலின் லெவலும் ரைஸ் ஆகிட்டே போகுது, பிளட் சுகர் லெவலும் ரைஸ் ஆகுது. அப்படின்றத டைப் 1 டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். இப்போ இன்சுலின் நார்மலாக இருக்குது, லெவல் நார்மலாக இருக்குது, பட் நாட் ரெஸ்பாண்டிங் டு ஸ்பெசிஃபிக் செல்ஸ். உடம்புல உள்ள ஒரு குறிப்பிட்ட செல்களுக்கு மட்டும் அது ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது. பட் இன்சுலின் இருக்குது, அது ரெஸ்பாண்ட் பண்ணாததுனால பிளட் ஸ்ட்ரீமில் சுகர் லெவல் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா இதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஹார்மோன் இம்பேலன்ஸை கொடுக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்ததுன்னா நமக்கு தெரியும், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், சினைப்பயிர் நீர்க்கட்டிகள், நோய் தொகுப்பு வரும் அப்படின்றது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் தெரியும் அப்படின்னு பார்த்தா, கான்ஸ்டன்ட் ஹங்கர் இருக்கும், உங்களுக்கு தொடர் பசி இருக்கும், ஒரு ஃபெட்டிகபிலிட்டி இருக்கும், ரொம்ப தீவிர உடல் சோர்வு இருக்கும், இன்னபிலிட்டி டு லூஸ் வெயிட், அவங்களால வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சாலும் குறைக்க முடியாது. அதே மாதிரி சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு ஃபெட்டிக் வரும், ஹை ஃபேட் ஸ்டோரேஜ் இருக்கும், அவங்களுக்கு உடலில் கொழுப்பு அதிகமாக தேங்கும். இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் இருக்கும்.